ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன்" அப்படின்னு சொல்லப்போற ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். காலம் கடந்த ரிவ்யூ சீரிஸோட எபிசோட் 2 இது. த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். இந்த படம் 2008ல வெளிவந்திருக்கு. இந்த படத்தோடைய மெயின் புரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராட் பிட் தான் இந்த படத்துல பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு போர் நடக்கும். ஒரு பிளைண்ட் மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கிளாக்க செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய பையன் போருக்கு போய் இறந்துருவாரு. ஸோ போர் முடிஞ்ச அந்த நாள் இவருடைய கிளாக்க பிரசன்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த கிளாக் ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கும். எதனால அந்த கிளாக் ரிவர்ஸ்ல ஓட விட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பார்க்கு போன எல்லாருமே திரும்பியும் வீட்டுக்கு வரட்டும். எல்லாருமே அவங்களோட அந்த ஃபுல் லைஃப்ப வாழட்டும். இறந்து போனவங்க எல்லாருமே திரும்பி வருவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு எமோஷனல் வேல்யூக்காக அவரு அந்த கிளாக்க அப்படி டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அன்னைக்கு நைட் தான் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ரொம்பவே வயசான ஒரு ஆள் மாரி பிறக்கும். அதாவது குழந்தை தான். பட் அதோடைய அந்த உடம்புல எலாஸ்டிசிட்டி போய் ஒரு வயசான ஆள் மாரி தோற்றம் இருக்கும். ஒரு 2 வயசுல பார்க்க ஒரு வயசான 80 வயசு கிழவன் மாரி இருக்கும். பட் போக போக வளர வளர அதோடைய அந்த ஏஜ் குறைஞ்சு அது சாகும்போது குழந்தையா மாறி சாகும். அதாவது வயசானவனா பொறந்த ஒருத்தன் குழந்தையா சாகுறான். அதாவது லுக் வைஸ் அந்த கிளாக் மாரியே அவன் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கான் அப்படின்றதான் ஒரு மெட்டஃபரா அந்த கிளாக்கை வச்சு இந்த படத்தோட பிளாட்டை ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல டெய்ஸி அப்படின்னு சொல்லப்போற ஒரு கேரக்டரை பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்லப்போற இந்த ப்ரோட்டகனிஸ்ட் லவ் பண்ணுவாரு. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி காலம் கடந்து லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதையா தான் இது போகும். இது ஒரு லவ் டிராமா, இது ஒரு ஃபேண்டசி டிராமா. அது மட்டும் இல்லாம இந்த பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்லப்போற அந்த கேரக்டர் எந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையை வாழ்றான், எங்கெங்கெல்லாம் போறான், அவனுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்தெல்லாம் அவன் மீட் பண்றான், அவனோட சந்தோஷங்கள்லாம் என்ன, அவனோட துக்கங்கள்லாம் என்ன, அவன் கடைசி கட்டத்துல எப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான இந்த பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்லப்போற இந்த கேரக்டருடைய ஒரு வாழ்க்கையா தான், ஒரு ஜேர்னியா தான் இந்த படம் இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்க்க. இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் ஃபின்ச்சர். இந்த படம் முடிஞ்சு டைரக்டட் பை டேவிட் ஃபின்ச்சர்னு வரும்போது நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் ஃபின்ச்சர் அப்படின்னு சொல்லப்போற அவர் எடுத்த படம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் கிளப், 7 இந்த மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு ஆக்ஷன் ஃபீல்டு படமாக தான் எடுப்பார். இந்த மாதிரி ஃபீல் குட் படம் எடுப்பார் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியாது. படம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு டேரக்டர் பை டேவிட் ஃபின்ச்சர்னு வரும்போது வாயடிச்சு போயிட்டேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட்டான டேவிட் ஃபின்ச்சரோட டச்சே இல்லாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே காமன் கம்போஸ்டாக அந்த படம் இருக்கும். இந்த படம் 1922ல் வந்த த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்லப்போற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்தில் பிராட் பிட் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவரோட அந்த சின்ன வயசாக இருக்கும்போது அவரோட தோற்றம் வயசானவராக இருக்கும்ல. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜி இன்டிகிரேட்டட். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜியால் ஒரு கிராஃபிக்ஸால் ரெடி பண்ணப்பட்டது. அது மேக்கப் கிடையாது. ஸோ பிராட் பிட் அவருடைய பீக்கில் இந்த படத்தில் இருப்பார். இந்த படத்தில் ஒரு பைக் சீன் வரும். அந்த சீன் தான் இந்த படத்தோடைய ஒரு பீக். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை எஃபெக்டை இந்த படம் ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதாவது டெய்ஸி அப்படின்னு சொல்லப்போகிற அந்த கேரக்டருக்கு காரால் ஒரு அடிபட்டுரும். அதனால அதோடைய அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு லெவலுக்கு போயிடும். ஸோ அது ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்திருந்தா அந்த டெய்ஸிக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்காருல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். பட்டர்ஃப்ளை எஃபெக்டை ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனுக்காகவே இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ செம சூப்பரான படம் இது. செம ஃபீல் குட்டான படம். என்னதான் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அந்த ஸ்லோ என்ஜாயபிளாக இருக்கும். ஸோ இது ஒரு ஜேர்னி. பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்ல போகிற அந்த கேரக்டரோட ஒரு ஜேர்னி. ஸோ இந்த படத்தை அந்த கேரக்டர் கூட ஒன்றி பார்க்குற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக தான் இந்த படமே இருக்கும். ஸோ ஃபீல் குட்டாக செம காமன் கம்போஸ்டாக ரொம்பவே போர் அடிச்சிருந்தா இந்த படத்தை உட்காந்து பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோடைய என்னை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ. ஸோ இந்த படம் என்னென்னலாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக அகாடமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேருக்காக அகாடமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ரீல் அவார்ட்ஸில் இது பெஸ்ட் சவுண்ட் டிசைனிங் அண்ட் எடிட்டிங்காக 2009ல் பின்னர் அவார்ட் வாங்கியிருக்கு. இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் படம். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஃபீல் குட்டான மூவி. ரொம்பவே ஒரு நல்ல இம்பேக்டை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அண்ட் இதோட எண்டிங்கும் ஒரு மாதிரி லைட்டாக சோகமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள்.